ನಗರಸಭೆ ಮಾಡಿಲ್ಲ ಅಂದ್ರೆ ನಗರಸಭೆ ಮುಂದೆ ಅಡ್ಮಿನಿಸ್ಟರ್ನ ವಿರೋಧ ಮಾಡಿ ಸೇವ್ ಕೆಜಿಎಫ್ ಯುನೈಟೆಡ್ ಫ್ರಂಟ್ ದೊಡ್ಡ ಹೋರಾಟವನ್ನ ನಾವು ಮಾಡುತ್ತೇವೆ ಅಂತ ಈ ಕಾನ್ಸ್ಟಿಟ್ಯೂಷನಲ್ ಡೇ ಅಂಗವಾಗಿ ನಿಮಗೆ ಎಚ್ಚರಿಕೆ ಬೇಡಿಕೆ ಎರಡನ್ನು ಕೂಡ ಇಡುತ್ತಾ ಇದ್ದೇವೆ. ನಗರಸಭೆಯಲ್ಲಿ ಬಾಬಾ ಸಾಹೇಬ್ ಅಂಬೇಡ್ಕರ್ ಅವರಲ್ಲ ಪುತ್ಲಿಯನ್ನ ಒಡೆದು ಹೋಗಿದೆ. ಅದನ್ನ ಮಾಡಿಫೈ ಮಾಡಿ ಅದನ್ನು ಇಮಿಡಿಯೇಟ್ ಆಗಿ ಬೇರೆ ಸ್ಟ್ಯಾಚ್ಯೂವನ್ನ ಇಡಬೇಕು ಅಂತ 8 ತಿಂಗಳಾಗಿದೆ. ಸೇವ್ ಕೆಜಿಎಫ್ ಯುನೈಟೆಡ್ ಫ್ರಂಟ್ ನಿಮಗೆ ಬೇಡಿಕೆ ಇಟ್ಟು 8 ತಿಂಗಳಾಗಿದೆ. ಇದೇ ಪಾರ್ಕಲ್ಲಿ ಇದನ್ನ ಒಂದು ಒಳ್ಳೆ ಉದ್ಯಾನವನವನ್ನಾಗಿ ಮಾಡಬೇಕು. ನಗರಸಭೆ ಕಂಟ್ರೋಲ್ ಅಲ್ಲಿ ಇರತಕ್ಕಂತ ಈ ರಾಬರ್ಟ್ಸನ್ ಪೇಟ್ ಅಂಬೇಡ್ಕರ್ ಪಾರ್ಕ್ ಅನ್ನು ಕೂಡ ಒಳ್ಳೆ ರೀತಿಯಲ್ಲಿ ಬೆಳವಣಿಗೆ ಮಾಡಬೇಕು ಅಂತ ಕೂಡ ಸೇವ್ ಕೆಜಿಎಫ್ ಯುನೈಟೆಡ್ ಫ್ರಂಟ್ ನಿಮಗೆ ಬೇಡಿಕೆಗಳನ್ನು ಕೊಟ್ಟಿದೆ. 8 ತಿಂಗಳ ನಂತರ ಕೂಡ ನೀವು ಅದನ್ನ ನಿರ್ಲಕ್ಷ್ಯೆ ಮಾಡಿದ್ದೀರಿ. ಇವತ್ತು ಡೆಪ್ಟಿ ಕಮಿಷನರ್ ಆಫ್ ಕೋಲಾರ್ ಅಡ್ಮಿನಿಸ್ಟರ್ ಆಗಿದ್ದಾರೆ. ಕಮಿಷನರ್ ಅವರು ಇವತ್ತು ಅಡ್ಮಿನಿಸ್ಟ್ರೇಷನ್ ನಲ್ಲಿದ್ದಾರೆ. ನಿಮಗೆ ಎಚ್ಚರಿಕೆ ನೀಡುತ್ತಾ ಇದ್ದೇನೆ, ಡಿಸೆಂಬರ್ 6ನೇ ತಾರೀಕು ಒಳಗೆ ನಗರಸಭೆಯಲ್ಲಿ ಇರತಕ್ಕಂತ ಬಾಬಾ ಸಾಹೇಬ್ ಅಂಬೇಡ್ಕರ್ ಪುತ್ಲಿಯನ್ನ ಸರಿಯಾದ ರೀತಿಯಲ್ಲಿ ಅದನ್ನ ನಿರ್ಮಾಣ ಮಾಡಬೇಕು. ಅದೇ ರೀತಿಯಲ್ಲಿ ಡಿಸೆಂಬರ್ 6ನೇ ತಾರೀಕು ಈ ರಾಬರ್ಟ್ಸನ್ ಪೇಟ್ ಬಾಬಾ ಸಾಹೇಬ್ ಅಂಬೇಡ್ಕರ್ ಪಾರ್ಕ್ ಅನ್ನ ಕೂಡ ಒಂದು ಒಳ್ಳೆ ಉದ್ಯಾನವನ್ನ ಮಾಡಿ ಅವತ್ತು ಒಂದು ಕಾರ್ಯಕ್ರಮಗಳನ್ನ ನಗರಸಭೆ ಮಾಡಿಲ್ಲ ಅಂದ್ರೆ ನಗರಸಭೆ ಮುಂದೆ ಅಡ್ಮಿನಿಸ್ಟರ್ನ ವಿರೋಧ ಮಾಡಿ ಸೇವ್ ಕೆಜಿಎಫ್ ಯುನೈಟೆಡ್ ಫ್ರಂಟ್ ದೊಡ್ಡ ಹೋರಾಟವನ್ನ ನಾವು ಮಾಡುತ್ತೇವೆ ಅಂತ ಈ ಕಾನ್ಸ್ಟಿಟ್ಯೂಷನಲ್ ಡೇ ಅಂಗವಾಗಿ ನಿಮಗೆ ಎಚ್ಚರಿಕೆ ಬೇಡಿಕೆ ಎರಡನ್ನು ಕೂಡ ಇಡುತ್ತಾ ಇದ್ದೇವೆ. ಈ ಕ್ಷೇತ್ರದ ಶಾಸಕರು ಕೂಡ ಅದರಲ್ಲಿ ಗಮನ ಹರಿಸಬೇಕು ಅಂತ ಕೂಡ ನಿಮಗೆ ಮನವಿ ಮಾಡುತ್ತೇವೆ. ಅದು ಮಾಡಿಲ್ಲ ಅಂದ್ರೆ ಡಿಸೆಂಬರ್ 6ನೇ ತಾರೀಕು ಈ ಪಾರ್ಕ್ ಮುಂದೆ ಸೇವ್ ಕೆಜಿಎಫ್ ಯುನೈಟೆಡ್ ಫ್ರಂಟ್ ದೊಡ್ಡ ಧನರಿಣಿ ಹೋರಾಟವನ್ನ ಮಾಡುತ್ತೇವೆ ಅಂತ ನಾವು ಎಚ್ಚರಿಕೆ ನೀಡುತ್ತಾ ಇದ್ದೀನಿ. சேவ் யுனைடெட் கேஜிஎஃப் ஃப்ரண்டின் மூலமாக சில உறுதிமொழிகளை எழுப்போம். protect Indian Constitution, protect Indian Constitution, protect Indian Constitution, save democracy, save democracy. அரசியலமைப்பு சட்டத்தினா கண்கண்ட தெய்வம் பாபா சாஹேப் அம்பேத்கர் அவர்கள் இயற்றிய அரசியல் அமைப்பு சட்டத்தை இந்திய பாராளுமன்றத்திலே சமர்ப்பித்த நாள், அதோடு அந்த சட்டத்தை இந்திய பாராளுமன்றம் முழுமனதோடு ஏற்று நமக்கு நாமே நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று பிரகடனம் செய்த நாள் இன்று நவம்பர் 26. இந்த நாளிலே சேவ் யுனைடெட் கேஜிஎஃப் ஃப்ரண்டின் மூலமாக சில உறுதிமொழிகளை எழுப்போம். சேவ் Indian Constitution, save Indian Constitution, protect Indian Constitution, protect Indian Constitution, protect Indian Constitution, save democracy, save democracy, save democracy, save democracy. Jai Bhim. இந்திய நாட்டிலே கல்வி மறுக்கப்பட்டு நசுக்கப்பட்டு ஒதுக்கப்பட்டு புறக்கணிக்கப்பட்ட சமுதாயத்தை இந்த நாட்டிலே சுயமரியாதையோடு சமூக நீதியோடு வாழ வேண்டும் என்று கனவு கண்டார் அண்ணல் அம்பேத்கர் அவர்கள். கல்வியின் மூலமாக தான் நாம் இந்த நாட்டிலே பல சீர்திருத்தங்களையும் நலிவடைந்த நசுக்கப்பட்ட முடக்கப்பட்ட சமுதாயத்தும் மேல்மட்டுக்கு வரும் என்று அவர் எண்ணினார். அவருக்கு எண்ணத்துக்கேற்ப இன்று கோலார் தங்க வயலிலே கல்வி புறக்கணிக்கப்பட்ட நசுக்கப்பட்ட ஒடுக்கப்பட்ட முடக்கப்பட்ட புறக்கணிக்கப்பட்ட சமுதாயத்தை சார்ந்து ஒரு தொழிலாளர் குடும்பத்திலே மாரிகுப்பத்திலே பிறந்த ஒரு வாலிபர் இன்று அண்ணலின் கனவுகளில் ஏதாவது ஒரு கடுகளாவது நாம்
பெற வேண்டும் என்ற எண்ணத்தை அடிப்படையாக கொண்டு இன்று கல்வியின் மூலமாக ஒரு BA பட்டம் படித்து LLB லா முடித்து இன்று மூத்த வழக்கறிஞராகவும் தங்கவயல் மன்னனும் மக்களையும் மக்கள் இழந்த உரிமைகளையும் இருக்கிற உரிமைகளை பாதுகாக்கவும் ஒரு திடமனம் வைக்க கொண்டு சேவ் கமிட்டியின் நிறுவன தலைவராக இருக்கக்கூடிய மூத்த வழக்கறிஞர், சட்டம் படித்தவர். அவரை இந்த அரசியலமைப்பு சட்ட நாளிலே நாங்கள் டாக்டர் BR அம்பேத்கர் சோசியல் செகுலர் புரோகிரசிவ் மூவ்மெண்ட் மூலமாகவும் டாக்டர் BR அம்பேத்கர் பிரச்சார சமிதியின் மூலமாகவும் டாக்டர் BR அம்பேத்கர் அகாடமியின் மூலமாகவும் கௌரவிக்கின்றோம். அதனுடைய உபத்தலைவர் அன்பழகன் அவர்களுக்கு அவருக்கு நீல சால்வையை அளித்து கௌரவிக்கும்படி கேட்டுக்கொள்கின்றேன். அதே போன்று எங்களது அம்பேத்கர் அகாடமியின் சீஃப் பேட்ரனாக விளங்கக்கூடிய சேவ் KJF யுனைடெட் ஃப்ரண்டினுடைய உப தலைவரான மற்றும் அவரும் கல்வியிலே வாங்க சார். இன்று எல்லோருக்கும் பொங்கல் தீபாவளி தான் திருநாள் என்றால் நாம் தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு இதுதான் திருநாளும் பெருநாளாக இருக்க வேண்டும். அதை நாம் மறந்துவிட்டோம். இன்று அவர் இயற்றிய சட்டங்களுக்கு சட்டத்துக்கே இன்னைக்கு பாதுகாப்பு இல்லை என்றால் நமக்கு எப்படி பாதுகாப்பு கிடைக்கும்? இன்னும் வருங்காலத்தில் அதை நாம் மனதில் எடுத்துக்கொண்டு இன்னும் வருங்காலத்தில் நம்மை நாமே காப்பாற்றுவதற்காக நாம் போராட வேண்டும். அதே போல் நம்மளுடைய ரெப்ரசன்டேஷனும் நம்ம லால வந்து நிறைய பசங்க உள் வந்து அந்த லா முடிச்சு நம்மளும் அந்த சுப்ரீம் கோர்ட் ஹைகோர்ட் வரைக்கும் போய் நம்ம பாதுகாக்கிறது நம்மளுடைய மக்களுடைய பிரதிநிதிகளாக நம்முடைய மக்கள் உருவாக வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இந்த நாளை அந்த உறுதிமொழியாக எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். அமைப்பு சட்ட நன்னாளின் இனிய வாழ்த்துக்களை சமர்ப்பிக்கின்றோம்.